பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 10:32. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடு உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, பொதுவாகவே நம்மை குறித்து நம்ம நல்ல நியூஸ் தான் சொல்லுவோம். என்னை போல யோக்கியமான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் என்று நம்மை குறித்து பேசுவதற்கு சத்ருவான் பேசுகிற ஒரு அழகான வார்த்தை தான் அந்த வார்த்தை. அதை நம்ம நம்பிடுறோம். மற்றவர்களுக்காக நம்ம தலையை நம்மளே உயர்த்த முடியாத முயற்சி பண்ணிருக்கிறோம். ஆமானுடைய தலையை அவனுடைய மனைவி உயர்த்த நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல காரியத்தை வேறு விதமாக மாற பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் நம்மளை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் வகுத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே நீதிமான்கள் என்று சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் தான், நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியுமா. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். சில நேரத்தில் தாறுமாறாக பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுது. ஆனால் இயேசுவுடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வர தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உருவாக பிரியமானவைகளை பேச அறியும். நல்லதாக பேசணும், அன்பாக பேசணும், பாசமாக பேசணும், நேசமாக பேசணுன்ற ஒரு உணர்வுகள் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்புக்காரன் கூட இருந்து நாம் எப்படி பேசுகிறோம், எப்படியாப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பது முதலாவது நமக்கு தெரியணும். சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் உலகத்தின் ஆசைகளுக்கு இணங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் சேஞ்சஸை நாம் தான் உருவாக்க வேண்டும். அல்லது நீதிமானாக இருக்கிறவர்கள் எப்படி அழகாய் பேசுகிறோம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதுவும் பிரியமானவைகளை பேசணுமா, பிரியமானவைகளை மற்றவர்கள் நாம் எப்படி பேசுகிறோம், அந்த அன்பாக பேசணும். சில இடங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சில வருத்தங்கள் ஏற்பட்டுருது, கஷ்டங்கள் வந்துடுது. நமக்கே தெரியும், அங்கே போவதுக்கு முன்பதாக மனசு எல்லாம் அங்கே எப்படி நடக்க போதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏசப்பாவை அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. அமைதியாக இருந்தார். சில வார்த்தைகள் தான் பேசுகிறார். தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். அதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் சொன்னாங்க. மறுதலித்த அதே ஜனம்தான் சாட்சி சொல்லுகிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. அநேக நேரங்களில் துன்மார்க்கமான சிந்தனைகள் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறதுனால அசிங்கமான காரியங்களை பேச வேண்டியதாக இருக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தானே போயிட்டுருக்கு. அது துன்மார்க்கம். ஒரே ஊற்றுக்கள் தித்திப்பும் தோற்பான நீர் வருமா என்று பக்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நல்லதை பேசுங்க. அனாவசியமான சிந்தனைகள் எண்ணங்கள் வேண்டாங்க. கவனமாக பேசுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பேசுங்க. வேண்டாம், நம்ம பேசுறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அசிங்கமாக வந்து பேச வேண்டாம், கேவலம் வந்து பேச வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாததும் பேச வேண்டாம். நம்முடைய பேச்சு அழகாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அன்பு தகப்பனே, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடு உள்ளது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் கவனமாய் பேச எங்களுக்கு அருள் புரியும், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.